வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இலங்கையை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் அதிர்ச்சி தரும் புலனாய்வு அறிக்கை. ஆஸ்திரேலிய புலனாய்வுத்துறை உலகில் எல்லா இடத்திலும் இருப்பது போன்று இலங்கையிலும் இருக்கின்றது. தற்போதைய அனுரகுமார அரசாங்கத்துக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சீனாவுடன் நல்லுறவை பேணி வரும் நிலையில் இலங்கை தன் பக்கம் திருப்புவதற்கு இந்தியா பாடுபடுகின்றது. ரஷ்யாவில் இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் இலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இலங்கை இராணுவத்தின் மேஜர் ஜெனரல் அதிகாரி கட்டுரையொன்றை எழுதியுள்ளார். அதில் ரஷ்யாவில் இடம்பெற்ற தாக்குதல் இலங்கைக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டாம், இலங்கை அரசை கவிழ்க்க வேண்டும் என்றால் இலங்கையின் முக்கிய இடங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் மேற்கொள்ளலாம் என்றும் விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் முன்னாள் இராணுவ ஆய்வாளர். உலகெங்கும் இருக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் இதுபோன்ற ஒரு பாரிய திட்டங்களை தீட்டினால் இலங்கையின் பொருளாதாரத்தை ஒரு நொடிப்பொழுதில் சரித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் முன்னாள் இராணுவ தளபதி. யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இடையில் உடன்பாடு. கொழும்பில் விக்னேஸ்வரன் இல்லத்தில் இந்த கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரசபையின் 2 கட்சிகளும் தலா 2 வருடங்கள் வீதம் பங்கிட்டு ஆட்சியமைக்க இருப்பதுடன் முதலாவது 2 வருடம் தமிழ் மக்கள் கூட்டணியின் தவிசாளரும் இலங்கை தமிழரசு கட்சியின் உபதவிசாளரும், இறுதி 2 வருடங்கள் தமிழ் கட்சியின் தவிசாளரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தவிசாளரும் நியமிக்கப்படுகின்றனர். இதற்கு பிரதியாக யாழ்ப்பாணத்தில் ஏனைய சபைகளில் உதிரிகளாக தெரிவாக இருக்கும் தமிழ் மக்கள் கூட்டணி பிரசபை உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை ஆதரிப்பார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விக்னேஸ்வரன் வாழ்வாதார உதவியாக வழங்கிய மதுபான செலுமை உரிமம் சிபாரசு சுமந்திரன் கடுமையாக விமர்சித்திருந்தார். விக்னேஸ்வரன் தரப்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மணிவண்ணன் அணியை மான்குட்டிகள் ஓட விரட்டுவோம் என்று மேடையில் பேசியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு ஜேர்மனியில் அமோக வரவேற்பு. ஜேர்மனி கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஜேர்மன் ஜனாதிபதியின் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. பெர்லின் மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஜேர்மன் முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டிருந்தார். உத்தியபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கும் ஜேர்மன் ஜனாதிபதிக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. 2 நாடுகளுக்கு இடையிலான பொருளாதாரம், சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருப்பதுடன் தொழிற்பயிற்சி மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. துசாரா உப்பல் தனியவின் விளக்கமறியல் நீடிப்பு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துசாரா உப்பல் தனியவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு. முறைப்பாடு தொடர்பில் மேலதிக செலேட்டர் மற்றும் திலீபீரிஸ் மற்றும் பிரதிவாதி சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு பிணைமனுவை நிராகரித்த கொழும்பு நீதிமன்றம் உத்தரவை வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதி ஒருவரை விடுதலை செய்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கலவின் வீட்டு பணிப்பெண் கைது. முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கலவுக்கு சொந்தமான வீடொன்றில் பணியாற்றும் பணிப்பெண் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கெகலிய ரம்புக்கலவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அடிப்படையில் அவரது பணிப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்தினபுரி எம்பலப்பேட்டை பிரதேசத்தினைச் சேர்ந்த பெண் ஒருவரை இவ்வாறு கைதாகியிருக்கின்றார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பணிப்பெண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் நடவடிக்கை. 1 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிவிட்டு வெளியேறியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியிருக்கின்றார். சுமார் 1 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியதாக சொல்லப்படுகின்றது. சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கல தாக்கல் செய்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக நாடாளுமன்ற ரீதியில் தெரிவான உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதன் தலைமையில் திருகோணமலை கூட்டலில் இடம்பெற்றிருக்கின்றது. போட்டியிட்டு நாடாளுமன்ற ரீதியில் தெரிவான 140 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கட்சியின் தலைவர்கள் ரிசாட் பதுவின் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட விடயம் குறிப்பிடத்தக்கது.
கண்டிக்கும் பேராதனைக்கும் இடையில் ரயில் பாதை விபத்து ஏற்பட இருந்த விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாம். கண்டி நீதிமன்றத்துக்கு அருகில் தண்டவாளத்தில் பாரிய தாளிறக்கம் ஒன்று ஏற்பட்டதும் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் இதனை அவதானித்து உடனடியாக ரயில் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் அந்த நேரத்தில் குறித்த தண்டவாளத்தினூடாக வந்த ரயிலை நிறுத்தி பயணிகளை காப்பாற்றியிருப்பதுடன் இதன் காரணமாக கண்டிக்கும் பேராதனைக்கும் இடையிலான ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம். கடும் காற்றுடன் கூடிய பலத்த மழையினால் நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதி மண்மேடு சரிந்து வீழ்ந்திருக்கிறது. ஒருவழி போக்குவரத்து இடம்பெற்று வருவதுடன் மஸ்கலியா பிரதான வீதியின் 2ஆம் கட்டை பகுதியிலும் பாரிய மரம் ஒன்று வீதியில் வீழ்ந்துள்ளமையினால் குறித்த வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. கடும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை நிலவி வருகின்றமையினால் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுகின்றது. வீதிகள் வழக்கல் தன்மை காரணமாக சாரதிகள் மிக அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் போலீசார் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நாட்டில் மின்சார கட்டணங்கள் 15% அதிகரிப்பு. மின்சார கட்டணங்கள் 15% அதிகரிப்பை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகம் அறிவிக்கின்றது. இந்த அதிகரிப்பு ஜூன் 12 தொடக்கம் அமுலுக்கு வருகின்றது. 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் பொருத்தும் திருத்தப்பட்ட கட்டணங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மின்சார கட்டணங்கள் இன்று தொடக்கம் 15% அதிகரிப்பை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிக்கின்றது. பிரிகேடியர் சம்மி கைது. ஊடகவியலாளர் பிரகீத் எகெலிய கடத்தல் கொலை காணாமல் போனது தொடர்பாக உயர்நீதிமன்ற விசாரணையில் முக்கிய குற்றவாளியான இராணுவ புலனாய்வு பிரிவின் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரத்ன முக்கிய சாட்சியை மிரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகின்றார். சந்தேக நபர் திருகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில். ஊடகவியலாளர் பிரகீத் எகெலிய கூட ஜனவரி 2010ஆம் ஆண்டு 24ஆம் தேதி அன்று காணாமல் போனார். அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக சட்டம் அதிபர் கொழும்பு நிரந்தர உயர்நீதிமன்ற விசாரணையில் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரரத்ன உட்பட 10 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை. சம்பவம் நடந்த நேரத்தில் பெரும்பாலான குற்றங்கள் சாட்டப்பட்டவர்கள் இராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றியவர்கள். எகெலிகுட வழக்கின் முக்கிய சாட்சியான சுரேஷ்குமார ஓய்வு பெற்ற பிரிகேடியர் குமாரரத்ன மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சியங்களை பாதுகாப்பதற்கான அதிகார சபையின் புலனாய்வு பிரிவின் தலைவர் இன்று திருகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர். சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டிக்கு யாழ் இந்து மாணவர்கள் 4 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். வியட்நாம் நாட்டில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடக்கம் 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் சர்வதேச ஒலிம்பியாட் போட்டியின் பிரிவு 3இல் தெரிவு செய்யப்பட்ட 4 மாணவர்களும் யாழ்ப்பாணம் இந்து மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 500 மாணவர்களுக்கு இடையே இந்த 4 மாணவர்கள் தெரிவாகி இருக்கிறனர். செம்மணி புதைகுழி விவகாரம் சந்திரிகாவை காப்பாற்ற துடைக்கும் தேசிய மக்கள் சக்தி. பட்டலந்த அறிக்கை அரசியலுக்கு தூசி தட்டி வெளியில் எடுத்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு என்றும் இனப்படுகொலை விடயங்கள் பகிரங்கமாக கையாள்வதற்கு முன்வர மாட்டார்கள் என்றும் அதுவே அரசியல் என்றும் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை சக்திவேல் அறிவிப்போம். செம்மணி சமூக புதைக்குழியில் தோண்ட கொலை செய்து புதைக்கப்பட்ட அல்லது உயிரோடு புதைத்து கொல்லப்பட்டோரின் உடல் எச்சங்கள் தனித்தனியாக கூட்டாகவும் தோன்றுகின்றன. இதற்கான நீதி விசாரணைகள் நடத்தப்படும் என்று நீதியமைச்சர் குறிப்பிட்டாலும் அகழ்வு பணிகளும் ஆய்வுகளும் சர்வதேச நியமனங்களுக்கு ஏற்ப அந்த துறையில் சர்வதேச நிபுணத்துவம் கொண்டவர்களால் நடத்தப்பட்டால் மட்டுமே நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்த பலிகளை சுமந்து அரசியல் நீதிக்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு நீதி கட்டம். தேசிய மக்கள் சக்தி இதற்கான கதவுகளை திறக்குமா அல்லது நாட்டின் இறுமை என்று கூறி நீதிக்கான தடைகளை விதிக்குமா என்பது எமது கேள்வி. தற்பொழுது அகழப்படும் சமூக புதைக்குழிகள் விட மேலும் பல புதைக்குழிகள் தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவற்றுக்கெல்லாம் விசாரணை நடத்த எந்த ஒரு ஆட்சியாளர்களுக்கும் துணிவில்லை. தமிழர் தாயக பூமியில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள படை முகாங்கள், அதன் சூழ இருக்கும் வளவுகள், நிரந்தர கட்டடங்கள், அமையப்பட்ட நிலப்பகுதிகளும் புதைக்குழிகள் இருக்கலாம். பிரதேசங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்படல் வேண்டாம். இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றும் மனிதாபிமான வகையில் மீட்பு யுத்தமே நடைபெற்றதாக கூறும் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்லா போன்றவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர போன்றவர்கள் மட்டுமல்ல, தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் விஜித கேரஸ் புதைக்குழி காட்சிகளை கண்ட பின்னர் நமது நிலைப்பாட்டை மாற்றி தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம்.
தமிழர் தாயகத்தில் தமிழர்கள் கொன்று குவித்து காணாமல் ஆக்கப்பட்டும் புதைகுழுக்கள் தள்ளியும் ஆயிரக்கணக்கானோரை சித்திரவதை செய்தும் சிறையில் அடைத்தும் லட்சக்கணக்கானோரை புலம்பெயர வைத்தும் தமிழர்கள் என்பதற்காக மட்டுமல்ல தமிழரின் தாயகத்தையும் தேசியத்தையும் அதன் அரசியல் வழித்தடத்தையும் அழிப்பதே சிங்களவர்களின் நோக்கம். தேசிய மக்கள் சக்தி தலைமையில் பெரினவாத சக்திகள் அரசியல் முள்ளிவாய்க்காலில் எம்மை மூழ்கடிக்கவே திட்டங்கள் தீட்டத் தொடங்கியிருந்தனர். அரசியலில் முட்கம்பி வேலிக்குள் நிரந்தரமாக அடைத்து வைக்கவும் துடிக்கின்றனர். போராளிகள் விதியான மண்ணிலிருந்து முள்ளிவாய்க்கால் நிலத்திலிருந்து எழுகின்ற குரலை தமிழர் தேச அரசியலுக்கான குரலாக ஏற்று கொள்கை அடிப்படையில் அரசியலை நோக்கி நகர்த்த ஒன்றுபடுமாறு தமிழ் தேச அரசியல் தலைமைகளை கேட்கின்றோம். ஈழத்தாய் பெற்ற பிள்ளையின் பாடல் பல்கலைக்கழக பாடத்தில் இணைப்போம். கேரளத்தின் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் பாடத்தில் பிரபல பாடகரான வீடனின் பாடல் இணைக்கப்பட்டுள்ளது. மலையாள திரையுலகில் சமீப காலமாக மிகவும் பிரபலமான ராப் பாடகர் வீடன் இருக்கின்றார். வீட்டிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கு எதிரான வீடனின் பாடல்கள் தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கின்றது. இந்த நிலையில் வீடனின் பாடல்கள் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் மலையாள பட்டப்படிப்பின் 3வது செமிஸ்டர் மாணவர்களுக்கான பாடத்தில் ஒப்பீட்டு இலக்கிய தொகுதியாக இணைக்கப்படுகின்றது. இந்த பாடலை பிரபல பொப் பாடகர் மைக்கேல் ஜாக்சனின் பாடலுடன் ஒப்பிட்டு 2 பாடல்கள் வரிகள் பாடிய விதம் ஆடல்கள் ஆகியவற்றை குறித்து மாணவர்கள் படிப்பார்கள். மைக்கேல் ஜாக்சனின் பாடலுடன் வீடனின் பாடல் இணைத்தது கடந்த மே மாதம் 31ஆம் தேதி நடைபெற்ற பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இதன் மூலம் வருகின்ற கல்வியாண்டு தொடக்கம் இந்த புதிய பாடமானது மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகின்றது. ஒருவர் குற்றத்துக்கான சாட்சிகள் அளிப்பது மற்றும் எவ்வளவு ஊசலாடும் பலவீனமான குற்றப்பத்திரிகை தயார் செய்ய முடியுமோ அதை செய்பவர்கள் அடுத்தவர் தப்பித்தவறி ஜெயிலுக்கு போனாலும் உள்ளே எந்த குறையும் இல்லாமல் சுகபோக வாழ்க்கை உத்தரவாதம் அளிப்பவர், இன்னும் ஒருவர் பிணையில் வழியில் வந்தவுடன் தப்பிச் செல்ல வழிவகை செய்பவர்கள். இந்த நாட்டின் முதல் சாபக்கேடு அரசியல்வாதிகள் கிடையாது, அரச உயர் அதிகாரிகள் என்ற போர்வையில் இருக்கும் திருட்டு பயல்கள்தான். சத்தியலிங்கம் சுமந்திரனின் தேசிய பட்டியல் கையெழுத்தைவிட்டு நாட்டை விட்டு தப்பியோட தயாராக நிலையில் இருக்கின்றார். ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் நரேந்திர மோடியின் சந்திப்பில் திருட்டு சத்தியலிங்கம் விலகி சுமந்திரனை சந்திக்க அனுமதி வழங்கியிருந்தார். வடக்கின் முன்னாள் சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் நாட்டை விட்டு தப்பிவிட உள்ளதாக புலனாய்வு அறிக்கை கிடைத்திருக்கிறது. யுத்தத்தின் கொடுமையிலிருந்து தமிழ் மக்கள் மீள முடியாதொரு சூழலில் சத்தியலிங்கம் ஏற்கனவே சுமந்திரனுடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் தேசிய பட்டியல் பொறுப்புகள் அனைத்தையும் சுமந்திரனிடம் கையளித்துவிட்டு ஐரோப்பிய நாடொன்றில் தஞ்சம் புக இருப்பதாக அறிய முடிகின்றது. வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சர் அரசாங்கத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அரச பொறுப்பேற்ற காலத்தில் ஊழல்வாதிகள் சட்ட ரீதியாக அரசு வேட்டையாடுகின்றது. அரச புலனாய்வு பிரிவின் விசாரணைகள் ஆரம்பமாகும் இந்த நேரத்தில் தகவலை ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்து கொண்ட சத்தியலிங்கம் நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக அறிய முடிகின்றது. இதற்காக அவர் சொல்லும் பிரதான காரணம் தனக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருப்பதாகவும் அதற்குரிய சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்வதற்காக பல மாதங்களாக ஐரோப்பிய நாடொன்றில் தங்க வேண்டி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. யுத்தத்தில் இறந்து காணாமல் போய்பட்டு நோய்பட்டு அல்லத்தில் உணவின்றி தனித்து வேளையில் அகதிகளுடன் நலன்களை திருடி தனது வாழ்வை மேம்படுத்த திருடன் என்று வெளியேற உள்ளார். ஏற்கனவே எதிர்பார்த்த விடயம். அரசாங்கத்தின் முழுமையான கழுகு பார்வை தற்பொழுது வடக்கில் மிக மெதுவாக ஆரம்பித்திருக்கின்றது. பல அரச உத்தியோகத்தர்களும் வடமாகாண அமைச்சர்களும் பிரதான சக்தியாக இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்களில் பழைய கோப்புகள் தூசு தட்டப்பட்டால் பல கோப்புகள் காணவில்லை என்றும் வடமாகாண நிர்வாக தலைமையகம் கூறி வருகின்றது. வடக்கு மக்களின் வசந்தத்தையும் வாழ்வையும் மில்லியன் கணக்கில் திருடி இந்த நபர்கள் இந்த பூமி பந்தல் எங்கிருந்தாலும் விசாரணை உறுதி செய்யப்படும் அல்லது கைது செய்யப்படுவார்கள். இவர்கள் மட்டுமல்ல, விவசாய அமைச்சர், கல்வி அமைச்சர் போன்றோரும் இந்த பொறுக்கில் உட்பட வேண்டும். நாட்டில் மிகவும் நிதானத்துடன் சட்ட ரீதியாக நாட்டில் இருக்கும் நிர்வாக கட்டமைப்புக்கு ஏற்ற ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட வேண்டாம். வடக்கில் பலருக்கு தற்பொழுது காய்ச்சல் நோய் ஏற்பட்டிருக்கின்றது. திருடர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஐரோப்பியாவுக்கு செல்ல தமக்கு சிறை முளைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. பல தடவைகள் தேர்தலில் போட்டியிடும் பாரிய தோல்வி அடைந்தவர்கள் ஜீரணிக்க முடியாமல் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். யாழ் பல்கலைக்கழக மாணவி தற்கொலை. யாழ் பல்கலைக்கழக மாணவியும் தேசிய மக்கள் சக்தியின் முழுநேர உறுப்பினரும் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டவருமான யான் சிஹா தனது உயிரை மாய்த்துள்ளதாகவும் இவர் தற்கொலை செய்தார் என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியின் பிரதான மண்டபம் புனரமைப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் முரசுமோட்டை மக்களின் கோரிக்கைக்கு அமைய 2024ஆம் ஆண்டின் விசேட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியொதுக்கீட்டில் 24 லட்சம் நிதியொதுக்கீட்டில் முருகானந்தா கல்லூரியின் பிரதான மண்டபம் புனரமைக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினரினால் திரைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. நன்றி.